எனக்கு தேங்காய் சம்பளம் சோறும் தந்தார்கள். என்னை பாயிலே படுத்துறங்கச் செய்தார்கள். என்னை கூண்டுக்குள் அடைத்து வைத்திருந்தார்கள். 45 நிமிடங்கள் தான் என்னை வெளியே விட்டார்கள். வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவை கூட என்னை உண்ண விடவில்லை என்று யோசித்த ராஜபக்ச அவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்றார். தனது கைது குறித்து அவர் தெரிவிக்கின்ற போதே இந்த விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார். இதனை தாண்டி பல விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். யோசித்த ராஜபக்ச அவர்கள் அண்மையிலே கைது செய்யப்பட்டிருந்தார். சிஐடியினர் அவரை அதிவேக நெடுஞ்சாலையில் இடம் மாறுகின்ற, அதாவது பாதை மாறுகின்ற பெரியத் எனப்படுகின்ற பகுதியிலே வைத்து அவரை கைது செய்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் தான் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் யோசித்த ராஜபக்ச அவர்கள் என்ன நடந்தது என்பது தொடர்பாக பல தகவல்களை தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் சம்பவ தினமான சனிக்கிழமை அன்று நான் எனது வீட்டிலிருந்து எனது ஆதரவாளர் ஒருவரின் திருமணத்திற்காக சென்று கொண்டிருந்தேன். அப்போது நான் வெளியே வந்துவிட்டேன். வீட்டிலும் யாரும் இல்லை. இப்படியான நிலைத்தான் என்னை வெளியேற்ற பகுதியில், அதாவது அதிவேக நெடுஞ்சாலையில் இடமாறுகின்ற அந்த பகுதியிலே என்னை ஒரு போலீசார் தடுத்தார். அதாவது வாகன ஆவணங்கள் மற்றும் சாரதி அனுமதி பத்திரம் உள்ளிட்டவற்றை அவர் பரிசீலித்து பார்த்தார். அதற்கு பிறகாக நீங்கள் நில்லுங்கள், உங்களிடம் விசாரணை இருக்கின்றது, உங்களை மறுத்து வைக்க சொன்னார்கள் என்று கூறியிருந்தார். அதன் பின்னராக நான் அங்கே இருந்தேன். அப்போது நான் கேட்டேன், நான் வீட்டுக்கு செல்லவா, அவர்கள் அங்கே வரட்டுமேன்னு சொல்ல, இல்லை இல்லை, இங்கே தான் இருக்க சொன்னார்கள், நீங்கள் இங்கே இருங்கள், சிஐடியினர் வருகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக சிஐடியினர் வந்தார்கள். என்னை அங்கிருந்து தலைமையகத்துக்கு அழைத்து சென்றார்கள். அந்த பயணமே 3 மணித்தியாலங்களுக்கு மேலே இருந்தது. அதன் தொடர்ச்சியாக என்னை அழைத்து சிறிய விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் என்னை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் என்னை தடுத்து வைக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் நான் வீட்டிலிருந்து புறப்படுகின்ற போதே என்னை மோட்டார் சைக்கிள்கள் பின்தொடர்ந்ததை நான் அவதானித்தேன். ஆனால் என்னை எவ்வாறு மறித்து விசாரணைக்கு உட்படுத்துவார்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஆதரவாளர் ஒருவரின் திருமணத்துக்காக தான் இவ்வாறு சென்றேன். ஆனால் என்னை தடுத்து வைத்த நேரமே நான் திருமணத்துக்கு வர முடியாது என்பதையும் கூறிவிட்டேன். அதன் பின்னராகத்தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்தது. இந்த சூழ்நிலைத்தான் நான் நீதிமன்றத்தில் இருக்கின்ற போது என் சகோதரர் 2 போத்த தண்ணியை கொண்டு வந்து தந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் என்னை தொலைபேசியில் பேசுவதற்கே அனுமதிக்கவில்லை கைது செய்ததிலிருந்து. அதுக்கு பிறகாக என்னை தடுத்து வைத்த போது சிறைச்சாலைக்குள்ளே எனக்கு தேங்காய் சம்பளம் சோறும் தான் தந்தார்கள். அதை தவிர பாயில் தான் படுக்க சொன்னார்கள். என்னை உள்ளே அடைத்து வைத்திருந்தார்கள், அதாவது சிறை கூட்டுக்குள்ளே அடைத்து வைத்திருந்தார்கள். 45 நிமிடம் தான் வெளியே விட்டார்கள். காலை மாலையும் தான் எனக்கு சந்திப்பதற்காக வாய்ப்புகளை வழங்கினார்கள். எனக்கு வெளியிலிருந்து வந்த, அதாவது வீட்டிலிருந்து வந்து சமைத்த உணவை கூட அவர்கள் எனக்கு தர மறுத்தார்கள் என்று அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அதனை தாண்டி அவரது நண்பர் ஒருவர், பெயர் குறிப்பிடாத நண்பர் ஒருவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது, ஒருவர் குற்றவாளி என்று தெரியும் வரை அவர் நிரபராதி, அதுதான் இயற்கை நியதி. அப்படி இருக்கின்ற போது திட்டமிட்டு அவரை பழி வாங்கி இருக்கின்றார்கள், அல்லது திட்டமிட்டு அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். இதிலே முக்கியமான விடயம், எத்தனையோ பேருக்கு இங்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. எத்தனையோ பேர் ராஜபக்சவின் காலத்தில் அரசியல் பழிவாங்கலுக்குள்ளும் அதேபோல திட்டமிட்ட பழிவாங்கலுக்குள்ளும் உள்ளாகி அவர்கள் படித்த பதவியை இழந்து சிறையில் நடைபெற்று எவ்வளவோ துன்பங்களை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். அதை தவிர சந்தேகத்தின் அடிப்படையில் புலிகளுக்கு உதவினார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வழக்கு போடாமல் எல்லாம் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். இன்று பலரை காணவில்லை. எனவே இதெல்லாம் சரியான விடயங்கள். ஆனால் யோசித்த ராஜபக்சவை நீதிமன்றம் தடுத்து வைத்ததுதான் பெரிய பிரச்சனையாக அவர் பேசுகின்றார் என்கின்ற கருத்தும் தற்பொழுது நிலவுகின்றது. அதை தாண்டி 8 வருடங்களுக்கு முன்னர் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அப்போது இந்த வழக்கு தொடர்பாக ஒரே ஒரு குற்றவாளி என்றுதான் பெயரிடப்பட்டிருந்தது. அது எனது தாய் வழி பாட்டியின் பெயரை தான் குறிப்பிட்டிருந்தார்கள். தற்பொழுது எனது பெயரையும் அதில் இணைத்திருக்கிறார்கள். எனக்கு பின்னால் இவ்வாறு சிஐடியினர் அலைய வேண்டிய தேவையில்லை, என்னிடம் சொல்லியிருந்தால் நானே நேரடியாக அலுவலகத்துக்கு வந்திருப்பேன், இதற்காக இவ்வளவு செலவு செய்ய தேவையில்லை என்றும் யோசித்த ராஜபக்ச அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக தற்பொழுது வெளியாக இருக்கின்ற ஊடக செய்தியிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்த்.